அஸ்ஸலாமு அலைக்கும். சென்னை குட்டி சமையல். சென்னை குட்டி சமையலில் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா போளி செய்ய போகிறோம். போளிக்கு உண்டான அந்த ஃபஸ்ட்டு நம்ம இப்போ இந்த ஊற வைக்கிறது ஐட்டம் பார்த்துலாம். இந்த கடலை பருப்பு வந்து ஒரு 1/4 கிலோ நான் எடுத்து ஒரு 1 ஹவர் ஊற போட்டிருக்கேன். இது அப்படியே ஓரம் இருக்கட்டும். இது வேக வச்சு எடுத்துக்கணும். அது வேக வச்சுப்போ நான் காட்டிக்கிறேன். அதே மாதிரி மாவு பிசைகிறது அடுத்த ஸ்டெப்பு பார்க்கலாம். மாவு வந்து ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். 1/4 கிலோவுக்கு கொஞ்சம் இந்த மஞ்சத்தூள் போட்டு நம்ம எப்படி பிசைறதுன்னு கொஞ்சம் பார்த்துக்கலாம். கலருக்காக தான் நம்ம மஞ்சத்தூள் போடுறோம். சில பேர் கலர் பொடி போடுவாங்க, நான் கலர் பொடி போடலை. கொஞ்சம் இந்த மஞ்சள் பொடி போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டு எப்படி பிசையலான்னு கொஞ்சம் பார்த்துடலாம். கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டு எண்ணெய் குக்கிங் ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் சாஃப்ட்னஸ்க்காக. இது டேபிள் ஸ்பூனு. ஒரு 4 டேபிள் ஸ்பூனான ஊற்றிருக்கேன். கொஞ்சம் தண்ணியை ஊற்றி பிசைஞ்சுப்போம். இது நல்லா கொஞ்சம் ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் லூஸாகவே இருந்தாக்கா நம்ம அது உள்ளே பூரணம் வச்சு நம்ம தட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றி பிணைஞ்சிக்கலாம். இந்த அளவு கொஞ்சம் இலக்கமாக கொஞ்சம் நல்லா இலக்கமாக கொஞ்சம் பிசைஞ்சிட்டோம்னா நம்ம போளி தட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். அவ்வளோதான், மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம இது வந்து ஒரு 1/2 ஹவராவது ஊற போடுவோம். ஊற வச்சோம்னா நல்லா கொஞ்சம் லூஸாக இருக்கும். நல்லா கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சிடணும். எண்ணெய் தடவி மாவு காயாத அளவுக்கு, ஆல்ரெடி காயாது, எண்ணெய் கொஞ்சம் லூஸாக தான் நம்ம பிணைஞ்சிருக்கோம், அதனால் காயாது. இதை நம்ம வந்து ஒரு 1/2 ஹவராவது ஊற வச்சுட்டு நான் பருப்பு வேக வச்சிட்டப்போ அடுத்தது நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டுறேன். இந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கணும். மாவு காயாத அளவுக்கு நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ கடலை பருப்பு வந்து நம்ம வேக வச்சிட்டோம். நல்லா இந்த அளவுக்கு மசிஞ்சு இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும். நல்லா குழைய இருக்கக்கூடாது. இப்படி உதிரியாக இருந்தால் தான் நம்ம வந்து இதை அது உள்ளே ஸ்டஃப் பண்ணி வைக்கும்போது உங்களுக்கு வந்து கொழன்னு வராது. அதாவே கரெக்டாக உங்களுக்கு வரும். அதில் இந்த அளவுக்கு மசிச்சு இந்த மாதிரி மசிகிற அளவுக்கு கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கணும். அவ்வளோதான். இப்போ வந்து இதை என்ன பண்ணலாம், இப்போ இந்த வேக வச்சிட்டோமா. இப்போ ஒரு 1/4 கிலோ வெல்லம் எடுத்திருக்கேன். ஏலக்காய் வந்து கொஞ்சம் சர்க்கரையில் பொடி பண்ணி வச்சுருக்கேன். நான் வெறுமனே ஏலக்காய் 3 ஏலக்காய்லாம் இது ஜாரில் நுணுங்காது, அதுக்காக கொஞ்சம் ஒரு கை அளவு வந்து தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன். இதுதான் இந்த அளவு இந்த போளிக்கு உண்டான பொருட்கள். இப்போ என்ன பண்ணணுன்னா இந்த வெல்லத்தில் உள்ள தூசியை எடுக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம பாகு மாதிரி எடுத்துகிட்டு அப்புறம் வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் நான் காட்டுறேனே அடுத்தது. இப்போது அந்த வெல்லத்தை வந்து கரைச்சி எடுக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு இந்த வெல்லம் வந்து கொஞ்சம் கரைஞ்சி வரட்டும். ஏன்னா அதில் தூசி தும்பெல்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்காக தான் நம்ம இந்த பால் இந்த இது வடிகட்டி எடுக்கணும். இது நல்லா கரைஞ்ச பிறகு வடிகட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த கடலை பருப்பு வந்து மிக்சியில் போட்டு இதோடு போட்டு கிண்டி எடுக்கிற வேலை தான். கிண்டி எடுத்துட்டோம்னாக்கா அடுத்து சுடுற வேலை தான்.
போலி. இப்போது இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இது பாகு பதம்லாம் வரணும்னு அவசியம் இல்லை. வெந்நீரில் அந்த கரைஞ்சிட்டாலே போதும். இப்போ நம்ம இதை வந்து வடிகட்டி ஊற்றிக்கலாம். அது இடையில வந்து நான் அந்த பாகு கொதிக்கிறதுக்குள்ளே நான் அந்த பருப்பை அழைச்சிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு பருப்பை நல்லா மசிச்சிட்டா போதும். இப்போ நம்ம வந்து ஒரு வடிகட்டியில் வந்து வடிகட்டிடலாம். இப்போ வெல்லத்தை வந்து பாகு வந்து நம்ம வடிகட்டி எடுத்துட்டோம். இது நமக்கு தேவையில்லை. இப்போது இது கொஞ்சம் திக்னஸ் வரணும். அதுக்கு வந்து இதை போட்டோம்னா நம்ம திக்னஸ் ஆகிடும். இதை போட்டு கொஞ்சம் கிண்டணும். இப்போ இந்த ஒரு கை அளவு தேங்காய் துருவல் வச்சுருக்கலாம், இதையும் போட்டுக்கலாம். இந்த ஏலக்காய் தூள் நம்ம சர்க்கரையில் பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இது வந்து உருட்டுற பதத்துக்கு நல்லா கொஞ்சம் திக்னஸ் பதத்தில் வரணும். கொஞ்சம் திக்னஸ் பதத்துக்கு வந்த பிறகு அது உருட்டுற பதத்துக்கு வரணும். அந்த அளவுக்கு நம்ம கிண்டிக்கணும். அதை இப்போது கொஞ்சம் திக்காகிடுச்சு. இப்போ என்ன பண்ணணுன்னா ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். அதில் நெய் ஊற்றி கொஞ்சம் கிண்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா திக்னஸ் பதத்துக்கு வரணும். உருண்டை பிடிச்சா உருண்டை வரணும். அந்த மாதிரி நெய் ஊற்றி கொஞ்சம் கிண்டிக்கலாம். இப்போது சுருண்டு வருது பாருங்கள். இப்படி சுருண்டு வரும்போது அது உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக வரும். இப்போ ஆறிச்சுனா கூட கொஞ்சம் திக்காயிடும். இப்போ நமக்கு இது ஆற விட்டுட்டு அப்புறம் பார்ப்போம். இப்போ இந்த பூர்ணம் வந்து நல்லா ஆறி வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து ஓரளவுக்கு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து கொஞ்சம் கையில் நெய் தடவிக்கலாம். கொஞ்சம் இந்த கையில் வந்து இந்த நெய் தடவிட்டு பண்ணோம்னா நல்லா அழகாக பிடிக்க வரும். இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்துக்கணும். இப்போ நான் ஒரு 5 உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். மீதி மாவு இருக்குது, அது அப்புறம் செய்யலாம். இப்போ இதுக்கு இப்போதைக்கு ஒரு 5 செஞ்சு வச்சுருக்கேன். இது ஓரம் வச்சுட்டு இப்போ நம்ம மைதா மாவு வந்து ஊற வச்சுருக்கோம் இல்லையா, நான் வீடியோவில் சொல்ல மறந்துட்டேன். இது மைதா மாவு தான். நம்ம கோதுமை மாவுலேயும் செஞ்சுக்கலாம். இது மைதா மாவு இப்போ நல்லா ஊறிச்சு பாருங்கள், நல்லா சாஃப்டாக. இப்போ இதையும் வந்து நம்ம வந்து சின்ன சின்ன உருண்டையாக நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கணும்.
இப்போ நம்ம ஒரு ஆயில் கவர் எடுத்து நான் வந்து கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ இந்த ஒரு ஒரு உருண்டை எடுத்து நம்ம இதில் போட்டு அப்படியே கையிலேயே தட்டி எடுத்துக்கலாம். கையிலேயே தட்டுறதுக்கு வட்டமாக இருக்கும். இது நம்ம இப்படி தட்டிட்டு நம்ம இது உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம்ல இந்த பூரணம், இதை எடுத்து இது உள்ள இப்படி வச்சிடணும். வச்சுட்டு இதை எடுத்து அப்படியே இது மேலே அப்படியே மூடணும். இப்போ இது உள்ள நம்ம அந்த பூரணத்தை வச்சாச்சு. இப்போ அப்படியே அதை திருப்பி போட்டுக்க வேண்டியதுதான். போட்டு இது திருப்பி அப்படியே தட்டிக்கணும் மெல்லிசா. அந்த பூரணம் உள்ளே வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவுக்குள்ளே அது வந்து வெளியில் தெரியணும் நமக்கு. அந்த அளவுக்கு மெல்லிசாக நம்ம தட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மெல்லிசாக தட்டி எடுக்கணும். நம்ம இப்போ உள்ளே வச்சுருக்க பூரணம் வந்து லைட்டாக வெளியில் தெரியுது பாருங்க ஷேடு, அந்த மாதிரி தட்டி எடுத்துக்கணும். இது வந்து அந்த உருட்டைக்கட்டையை வச்சுலாம் உருட்டைலாம் பண்ண முடியாது. எப்போதுமே அந்த கையில் இப்படி பண்ணுறது தான் ஈஸியாக தான் இருக்கும். அப்படியே மெல்லிசாக அப்படியே தட்டி தரணும். இப்போ நம்ம ஒரு கடாயை வந்து நான் சூடு பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் கொஞ்சம் நெய்யும் எண்ணெயும், இப்போ 2 ஸ்பூன் நெய்னா 1 ஸ்பூன் எண்ணெய் ஆயில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். வெறும் நெய்லேயும் செய்யலாம், நெய்யில் செஞ்சால் கொஞ்சம் வரவரன்னு இருக்கும். அதனால் இப்போ நம்ம கொஞ்சம் எண்ணெயும் நெய்யும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் நான். இது இந்த கடாயில் லைட்டாக அப்படி போட்டுட்டு இந்த இதை தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, இதை அப்படியே எடுத்து அதில் போட வேண்டியதுதான். இது அப்படியே வந்துடுச்சு. அப்படியே எடுத்து போட்டு சொல்கிற வேலை தான். லைட்டாக அந்த பூரணம் வந்து லைட்டாக தெரியுது பாருங்கள் வெளியில், அந்த அளவுக்கு மெலிசாக தட்டி பண்ணிக்கணும். அது ஒன்று ஆகிறதுக்குள்ளே ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். அது ஒன்று ஆகிறதுக்குள்ளே இன்னொன்னே நம்ம தொட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நெய்யோ எண்ணெயோ கொஞ்சம் அப்படி டஸ்ட் பண்ணிக்கலாம் கைக்கு. இதை எடுத்து இதுள்ள இப்படி வச்சுட்டு இதை எடுத்து அப்படியே மூடுற வேலை தான். மூடி அந்த இது அப்படியே கூம்பு மாதிரி ஆக்கிடணும். ஆக்கிட்டு அதை அப்படியே திருப்பி போட்டுடணும். திருப்பி போட்டு அப்படியே மெல்லிசாக தட்டுறது தான், ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான். இந்த இது வெந்துடுச்சு. இப்போ திருப்பிக்கணும் இதை. இது வந்துடுச்சு பாருங்க. ஸ்லோ ஃப்ளேம்லேயே வேகட்டும். அடுத்த உருண்டையை நம்ம தட்டி எடுத்துக்கலாம்.
அப்படியே பொங்கி வருது பாருங்க. சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். போலி எல்லோரும் செய்ய தான் செய்வாங்க, அது மாதிரி தான் நாங்களும் செய்கிறோம். வேணும்னா கொஞ்சம் எண்ணெய் லைட்டாக அப்படியே தெளித்து விட்டுக்கலாம். அப்படியே பொங்கி வருதுன்னா நல்லா சாஃப்டாக இருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு இந்த போலி. இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அடுத்தது போட்டு எடுக்கலாம். இதை எடுத்து அப்படியே போட வேண்டியதான். அவ்வளோதான். இந்த மாதிரி தான் எல்லாத்தையுமே சுட்டு எடுத்துக்கணும். இதுவும் ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. ஒரு பக்கம் வெந்துருச்சு, இன்னொரு பக்கம் வேகட்டும். இப்போ போலி செஞ்சாச்சு. நல்லா டேஸ்டியாக நல்லாயிருக்கும், சாஃப்டாகவும் நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது எல்லாம் என்ன பண்ண, பருப்பு போலி, தேங்காய் போலி தனித்தனியாக செய்வாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், வெல்லத்தையும் தேங்காயும் சேர்த்து செஞ்சுருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்திருக்குன்னு நீங்களும் சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தவங்களும் நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.